ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நான் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். The book of Deuteronomy chapter 30 verse 5. உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். பெருகுவீர்கள். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெருகுவீர்கள் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நான் பெருக கடவுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பெருக மாட்டீங்க. அடுத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பெருகுவீங்கன்னு சொல்லுங்க. எப்படி சொல்லணும்? வலது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இடது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முன்பக்கம் பார்த்து சொல்லுங்க, பின்னால் சொல்லுங்க. அப்போ வலதுபுறம் இடதுபுறம் மேற்கு கிழக்கு தெற்கு எல்லாமே இடங்கொண்டு பெருகுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. சொன்னார்ல, வலதுபுறம் இடதுபுறம் என்ன செய்வாய்? இடங்கொண்டு பெருகுவாய். இடங்கொண்டு பெருகுவாய். பெருக்கத்தை பற்றி பேசுறது மட்டும் இல்லை, பெருக வேண்டும் என்பதுக்காக பேசுகிறேன். எப்படியாவது சபையை பெருக்கணும். நான் 40 நாள் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து நாமக்கல் இருக்கும்போது, நாமக்கல்ல ஒரு ஆள் கிடையாது. அப்போது நான் தெருவாக போய் ட்ராக்ஸ் கொடுப்பேன். அப்படிலாம் செஞ்சு ஆட்கள் வந்தாங்க. அப்போ ஒரு 100-150 பேர் அவ்வளோதான் இருக்கும். ஒரு 100-150 பேர் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க நாமக்கல்ல. அப்போது ஆட்களை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமான காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம். அது ஒரு கடினமான கோட்டை. மக்களுக்குள்ளால் ஒருத்தர் கூட கிறிஸ்தவம் கிடையாது. ஆகவே எனக்கு அந்த ஜாதி, குறிப்பிட்ட ஒரு ஜாதியை சேர்ந்த அந்த ஒரு நபர், நான் கிருஷ்ணகிரியில் இருக்கிற சமயத்தில் ஊழியத்துக்கும் அந்த சபைக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போ நாமக்கல் அந்த எங்கள் ஜாதியில் ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படலன்னு சொன்னார். அப்போவே எனக்கு ஒரு பாரம் வந்தது. ஆகவே ஏற்ற காலத்தில் கர்த்தர் நாங்கள் கொண்டு போனார். இப்போ நாமக்கல்ல போய் ஊழியத்தை செய்யும்போது தெரு ஊழியம் அங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊருந்தே தெரு ஊழியம் செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி அநேகருக்கு தெரு ஊழியம்னு சொன்னாலாம் புரியாது. தெரு ஊழியம்னா யாருக்கும் புரியவே புரியாது. தெரிஞ்ச ஒரே ஊழியம் மேடை தான். மேடையில் மயக்க பிடிக்கிறது தான். அது ஒரு ஊழியம்தான். மயக்க ஒழுங்காக பிடிக்க தெரியுதோ இல்லையோ, அது அப்பப்போ என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மயக்கே ஒழுங்காக பிடிக்க தெரியாது, மேடையில் சரி நிற்க தெரியாது, ஒழுங்காக ஜோம் பண்ணுது. ஆனாலும் மேடை ஊழியத்தை தான் எல்லாரும் விரும்புகிறவர்களை தவிர ஆத்ம ஆதாயம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் பெருசாக ஊழியம் செய்கிற அநேகருக்கு கிடையவே கிடையாது. ஆட்கள் வருவாங்க, கொஞ்சம் பேர் வந்துவிட்டால் ஏதோ அந்த சபை இந்த சபையின் எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு பாட்டை பாடி ஒரு பிரசங்கத்தை பண்ணி ஒரு காணிக்கை எடுத்துட்டா நமக்கு என்ன பலன் கிடைத்து விட்டது அப்படின்னு நினைக்கிறதான ஊழியங்கள் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் அது சரியானது அல்லவே அல்ல. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேசம் ரட்சிக்கப்படணும். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போது என்னுடைய சபை, இப்போ இந்த சபையில் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, நூற்றுக்கணக்காக இருந்தாலும் சரி, அதனால நான் சந்தோஷப்பட முடியுமா என்றால் எப்போ முடியும்னு சொல்கிறேன். இங்கே ஒரு நபரை நீங்கள் அழைத்து கொண்டு வந்திருந்தால் அவருக்கு இங்கே பிரசங்கம் மூலமாக ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்றால், நீங்கள் அழைத்து கொண்டு வந்த உங்களுக்கு ஒரு பங்கு, அப்புறம் எனக்கு ஒரு பங்கு கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. 50-50. ஆமென். அது மாதிரி தான் நீங்கள் ஆண்டவர் சபைக்கு கொண்டு வந்ததுனால ஒரு 50%, எனக்கு 50%. அதாவது யுத்தத்துக்கு போகிறவனுக்கும் ஆயுதங்களை வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ரெண்டு பேருக்கும் சம பங்கு என்று வேதம் சொல்லுகிறது. யுத்தத்துக்கு போகாவிட்டாலும் ஆயுதங்களெல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கும் சரி அங்கே போகிற 2 பேருக்குமே சம பங்காகத்தான் அவர்களுக்கு பலன் கொடுக்கப்படுகிறது. எங்கே அது ராஜாக்கள் காலத்தில் அன்றைக்கு. அப்போ அதே போலத்தான் தேவனும் என்ன செய்கிறார் என்றால், அவர் பங்களிக்கிறவராக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அதனால அதாவது ரட்சிப்பு என்பது மிக மிக முக்கியமான காரியம். இப்போ அந்த ஒரு 100-150 பேர் இருக்கிற சமயத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே ரொம்ப வெக்கமாக இருக்குது. எதுக்கு வெட்கம்? 100 பேர் 150 பேர் ஆராதனைக்கு வரதை வச்சுட்டு
எதுக்கு ஏன் லைஃப்பை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், வேஸ்ட் பண்ணணும்? இது போல நான் சம்பாதிச்சு எத்தனை பேருக்கு உதவி செய்யலாமே, இன்னும் பண்ணலாமே, சும்மா நான் இது வேஸ்ட்டாக தெரியுது. இது சரிப்பட்டு வராது. ஆத்துமாக்களை கொடும். எனக்கு 1000 ஆத்துமாக்கள் வேணும். அப்போ தான் நான் என்ன செய்வேன், திருப்தி அடைவேன், ஊழியமாக செய்வேன். இல்லைன்னா ஓடியே போயிடுவேன்னு கத்தரை மிரட்டினேன். பரீட்சை பார்க்கல, ஆண்டோட ஒரு சின்ன சண்டை போட்டேன். சண்டை போட்டுட்டு உட்கார்ந்துருந்தேன். 40 நாள் எழும்பலை, 40 நாள் எழும்பாமலே உட்கார்ந்துருந்தேன். 40 நாள் சாப்பிடலை, பிடிவாதமாக ஜெபம் பண்ணிருந்தேன். கர்த்தர் சொன்னார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் அதை ஏற்ற காலத்தில் செய்வேன் அப்படின்னு பேசினார். அதை பேசினவர் அதை சில மாதங்களுக்குள்ளாலேயே அதை செய்ய ஆரம்பித்தார். இப்போ அங்கேயும் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறிவிட்டான். எங்கே? நாமக்கல்ல. அதே மாதிரி சேலத்திலையும் இங்கேயும் கர்த்தரனை கொண்டு வந்து இங்கேயும் கர்த்தர் விதமாய் 1000களாக அதை மாற்றியிருக்கிறார். பெரிய ஜாதியாக இனி கர்த்தர் மாற்றணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த விஷனை என்ன செய்ய வேண்டியிருக்கு? ரொம்ப அதிகமாக விரிவடைய செய்யும். திரைகள் என்ன செய்யட்டும்? சொல்லுங்க, எங்க இருக்கு? ஏசாயாவில் தானா? வசனத்தை எடுக்க முடிஞ்சா வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். திரைகள் என்ன செய்யட்டும்? அவன் திரைகள்ங்கிறது பல அர்த்தங்கள் உண்டு. ஆனால் நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுல ஒரு அர்த்தம் என்னவென்றால், உங்களுக்கு கண் பார்வைக்கு என்ன இருக்கு? அதுக்கு பேர் என்ன? திரை இல்லையா? போறையா திரையா? பின்னால ஒரு திரை இருக்கு பாருங்க. திரையில விழுந்துதான், ஆமா, அது வேலை செய்யுது. பின்னால ஒரு திரை இருக்கிறது. அந்த திரையில வெளிச்சம் போய் விழுந்து அது பிரதிபலிச்சு, அது அந்த கண் டாக்டர்ஸ்கிட்ட போய் கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லுவாங்க. நீங்கள் போங்க, இந்த வாரம் ஒரு கண்டாக்டர்கிட்ட போய் கண் எப்படி வேலை செய்யுதுன்னு கேளுங்க, சொல்லுவாங்க. நீ நினைக்கலாம் ஏதோ சும்மா 2 கண் இப்படி அதை வச்சிருக்காரு, லைட் டியூப் லைட் மாதிரி வச்சு மாட்டியிருக்கிறாரு. இது வேலை செய்த அற்புதமான விஷயம். கண் டாக்டர் அதுக்கென்று 5 வருஷம் படிச்சுட்டு வந்து செய்கிறாங்க. இருந்தாலும் சில டைமில் அவங்களுக்கே சரியாக தெரிகிறது இல்லை. ஆகவே கண்ணுக்குள்ளால் ஒரு திரை இருக்கு பாருங்க. அந்த திரை வந்து எவ்வளவு இருக்கோ உங்களுடைய கண் பார்வையும் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்குள்ளால இருக்கிற திரை அவ்வளவுதான் பார்க்கும், அவ்வளோ தூரந்து தான் பார்க்கும். இந்த கடைசியில் இருக்கிறவர் யார் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக எனக்கு தெரியாது, கரெக்டாக தெரியாது. சிலரை வந்து பழக்கமான முகம்னா ஓகே அவங்க தான் அப்படின்னு தெரியும். ஆனால் தூரத்தில் என்ன தெரியுமா? தெரியாது. மேல் நட்சத்திரத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமிட்ட சொன்னார், நீ நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு அப்படின்னு சொன்னார்னா, மேலே நீ நட்சத்திரங்களை பார்க்கக்கூடிய அளவுக்கு உன் திரைகள் என்ன செய்யட்டும்? என்ன திரை? கண்ணுக்கு பின்னால் இருக்கிறது. அதாவது உன்னுடைய கண் உன்னுடைய பார்வை, உன் விஷன். அப்போ இந்த கண்ணுடைய பார்வை பெரிதுபடுத்துவது என்பது அல்ல. ஏன்னா ஆவிக்குரிய நிலையிலே உங்களுடைய விசுவாசத்தின் பார்வை அது பெரிதாக, விசுவாசத்தின் கண்கள் அது என்ன செய்யணும்? பெரிதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதாவது உங்க பிள்ளைகள் என்னவா மிஷன் இருக்கோ, மிஷன். இந்த அப்துல் கலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தார் பாருங்க, எல்லாம் அவங்க பின்னாலேயே போயிட்டாங்க. எல்லாரும் பண்ண ரொம்ப சிம்பிள் தான். ஒரு வசனம், ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? கனவு காணுங்கள். என்ன செய்யுங்கள்? கனவு காணுங்கள் அப்படின்னு அதை சொல்லுவார். அப்படி அதை சொல்லி அதன் அடிப்படையிலே சில காரியங்களை சொல்லுவார். அது எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும், ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு, சிறுவருடைய இருதயத்திலும் பதிந்தது. நம்முடைய இந்தியாவில் வாலிபர்கள் அடுத்த தலைமுறை ஒரு மாற்றம் வந்தது. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறி இருப்பதுக்கு காரணம் அந்த காரியங்களை கேட்டு அவர்களுக்குள்ளே ஒரு பார்வை உண்டாயிற்று, ஒரு தரிசனம் உண்டாயிற்று, ஒரு விரிவான பார்வை உண்டாயிற்று, ஒரு தூர பார்வை உண்டாயிற்று. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சுதான் மிருகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அவைகள் கீழ்ப்படியவில்லை. ஆகையினால அவளை தோட்டத்தை விட துரத்தினாருங்க. ஒரு மிருகத்தை கூட தோட்டத்தை விட துரத்தினதாக பைபிள் சொல்லலை. அப்போ அதெல்லாம் கீழ்ப்படிஞ்ச மிருகம்னு நினைக்கிறேன்.
கீழ்ப்படியாத ஒரு மிருகம் இருந்தது. அது எது? மனுஷன். ஆதாம் ஏவாள் 2 பேரும் கீழ்ப்படியாதவர்கள். வெளியே போட்டாரு. வீட்டுக்குள்ள மனைவி கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் மனைவியை துரத்துவார் ஆண்டவர். புருஷன் துரத்துறது இல்லை, புருஷன் மூலமாக சிலட்டு துரத்துவார், ஆண்டவர் துரத்திடுவார். கீழ்ப்படியாமை, அதுக்கு பேர் முரட்டாட்டம். அதுக்கு பேர் என்னது? முரட்டாட்டம். சில வீட்டில் பிள்ளைங்க முரட்டாட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. முரட்டாட்டம் பண்ணிட்டு இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் பாருங்க, கல்யாணம் ஆகாது. ஒன்றில் சிலருக்கு கல்யாணம் ஆகாது. ஏன்னா ஆண்டவர் கிருபையா இவள் மூலமாக இன்னொரு ஒரு வாலிபன் அவன் பலிக்கடா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக கர்த்தர் காப்பாற்றுவார். அதனால கல்யாணம் ஆகாமலே இவங்களுக்கு இருக்கும். இவன் சரியாக என்றைக்கு பக்குவம் ஆகிறாளோ, என்ன பக்குவம்? மன ரீதியாக எல்லா நிலைமையிலும் பக்குவம் ஆகணும், மெச்சூர்ட் ஆகணும். எதில்? மென்டல் மெச்சூரிட்டி, மைண்ட் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. இப்படியெல்லாம் வர்ற சமயத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே ஒருவேளை 40 வயதுக்கு வரையில் கல்யாணம் ஆகாமல் இருந்தாலும் ஈசாக்குக்கு 40 வயதில் கல்யாணம் ஆனது. கர்த்தர் அந்த ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுதால் அல்லையா? கர்த்தர் அவனுக்கு பெருக்கத்தை கொடுக்க முடிந்தது. அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதுக்குரியதான தகுதி அடையாமல் நிச்சயமாகவே என்ன வராது? பெருக்கம் வராது. முதல்ல உள்ள விஷயத்தை முடிக்காமலே 2வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். முதல்ல உங்கள் பார்வை என்ன செய்யணும்? விரிவாகணும். உங்கள் பார்வை விஷன் உள்ளவங்களா இருக்கணும். இந்த வசனம் சொல்ல 54 சொல்லப்பட்டது உறுதி உள்ளவளா இருக்க வேண்டும். உன்னுடைய முளைகளை என்ன செய்? உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சில ஆட்கள் எதுலையுமே உறுதி இல்லாத ஆட்களா இருப்பாங்க. மன உறுதி வேண்டும். ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையிலே நீங்க என்ன செய்யணும்? மன உறுதியாக இருக்க வேண்டும். உடனே சோர்ந்து போகக்கூடாது, உடனே பயந்து ஓடிடக்கூடாது. சிலருக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே ஐயோ இந்த ஊரே வேண்டாம்னு ஓடிடுவாங்க. எத்தனை ஊருக்கு ஓடுவீங்க? ஒரு வீட்டில் பிரச்சனை வந்தால் இன்னொரு வீட்டை ஓடுகிறது இல்லை. இங்கே என்ன செய்வது அப்படின்னு பார்த்து நாம் நம்மை சரிப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே அவ்விதமாய் நாம் சில காரியங்களிலே நாம் கற்று தேர்ச்சி அடைய வேண்டும். விசுவாசத்தில் உறுதி, அதே போல பரிசுத்தத்தில் உறுதி. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அவ்விதமாய் நீ வானத்தை பார், அந்த பார்வை அதாவது விரிவாகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் வலது பக்கம் இடது பக்கம் அவன் அதாவது இஸ்ரவேலை பெருக பண்ண வேண்டும் என்று சொன்னால் பார்வை பெரிதாகிறது மாத்திரமல்ல, முளைகள் உறுதியாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நீங்கள் 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படித்து பாருங்கள். 1-2 வசனங்களை படித்து பாருங்கள். ஆதியாகமம் 17 1-2 வசனங்கள். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி 99 வயதான போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, விசுவாசத்தை அதை கீழ்ப்படிதல்ல கோளாறு இருந்தது அவனுக்கு. முதல்ல விஷயம் என்னன்னா கீழ்ப்படிதல்ல கோளாறு. என்ன கீழ்ப்படிதல்ல கோளாறுன்னு கேட்குறீங்களா? மனுஷன் வேத புத்தகத்தை சொல்லப்பட்டாலும் மனுஷனிடத்துல குறைவுகள் உண்டு. இயேசு கிறிஸ்து எடுத்த மட்டும் தான் குறை கொண்டு சொல்ல முடியாது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட மனுஷனிடத்தில் என்ன உண்டு? குறைகள் உண்டு. ஆபிரகாம் எந்த கீழ்ப்படிதல்ல அவனுக்கு தவறு இருந்தது, குறைபாடு இருந்தது? ஆண்டவர் சொன்னான், எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்? பின்பற்றி. என்னன்னா உன்னுடைய இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் ஜாதியை விடு, அப்புறம் உன் குடும்பத்தை விடு சொன்னார். ஆனால் எல்லாவற்றையும் விட்டான். நான் குடும்பத்தில் அவனோடு ஒட்டி கொண்டிருந்த ஒரு உறவை மாத்திரம் அவன் விடவில்லை. எதை விடவில்லை? லோத்துவை விடவில்லை. அதுதான் அவனுக்கு தலைவில்லையா போச்சு. அதை விட்ட பிறகு கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார். 13ஆம் அதிகாரத்தில் இங்கே கீழே வாசித்து பாருங்கள். லோத்துவை விட்டு பிரிந்த பிறகு கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க முடியுமா? நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில நாம் நம்மை சரிப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கை பெருக்கம் என்ன செய்யாது, வரவே வராது. முதலாவது லோத்துவை விட்டு விட்டார். கீழ்ப்படிதலிலே இப்பொழுது இவன் இன்னும் முழுமையாக இருக்கிறானா என்பதை சோதித்து பார்க்கும்படி ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எதற்கு சோதித்தார் என்று சொன்னால், இவனுடைய கீழ்ப்படிதலை இன்னும் கர்த்தர் சோதிக்கிறார். லோத்து போன பிறகும் கர்த்தர் இன்னும் அவனை கீழ்ப்படிதலை சோதித்து பார்க்கிறதை பார்க்கிறோம். என்ன சோதிக்கிறார் என்றால், உன் ஏகம் புத்திரன் அவனை கொண்டு போய் மோரியா மலையில் என்ன செய், பலி செலுத்து என்று கர்த்தர் சொன்னார். ஒரு மனுஷன் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், ஆனால் இது செய்ய முடியுமா? யோசித்து பாருங்கள். மிக மிக கடினமான ஒரு காரியத்தை கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவன் இது முடியாது என்று சொல்லி விட்டு ஓடவில்லை. கர்த்தர் என்ன செய்தார் என்றால், அவன் ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், கர்த்தருக்கு முழுமையாக 100க்கு 100 கீழ்ப்படிந்து அந்த மகன், ஒரே மகன் ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்துவதற்காக அவன் ஆயத்தமானான். அவனை பலி செலுத்த போகிற அந்த நேரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பிள்ளையாண்டார், கையை போடாதே என்று சொல்லிவிட்டு பின்னால் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கு பிறகு அந்த அதிகாரத்தை 22ஆம் அதிகாரத்தை பின்னால் வாசித்து பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் பெருக்கும்படி பெருக்கத்தை பெற்று மறுபடியும் தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதிலே அவர் உண்மை உள்ளவராகத்தான் இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், அவர் அது மறக்கவே மாட்டார். 17ஆம் வசனத்தில் வாசித்துவான், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். எப்போ சொல்லுகிறார்? அந்த பலியை அவன் செலுத்துவதற்கு ஆயத்தப்படுத்தினான். கர்த்தர் பிறகு தடுத்தார். ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் கொடுத்தார். அதை பலி செலுத்தி அவன் முடிக்கிற சமயத்திலே கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். மறுபடியும் God reconfirmed the promise. அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் மறுபடியும் உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில நாம் மாற்றம் அடைந்தால் மாத்திரமே என்ன உண்டாகும்? பெருக்கம் உண்டாகும் என்பது சந்தேகமில்லை. தரிசனம் மாறணும். தரிசனத்தில் என்ன செய்யணும்? மாற்றம் வரணும். அது மாத்திரமல்ல, நாம் உறுதி உள்ள மக்களாக இருக்க வேண்டும். எதில் உறுதி உள்ளவங்களாக இருக்க வேணும்? 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் பாருங்க. அவன் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நடக்குமா நடக்காதா ஒரு சந்தேகம் வந்து விட்டது. அந்த சந்தேகம் வந்த பொழுது மனைவி சொல்லுகிறாள், இனி நமக்கெல்லாம் பிள்ளை பெறாது, என்ன செய்யலாம்? இந்த ஆகாரிடத்தில் பிரவேசியும், அவள் மூலமாய் நமக்கு சந்ததி உண்டாகும். கர்த்தர் அந்த ஆகார் மூலமாக பிறக்கிற பிள்ளையின் மூலமாக சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று சொல்லி அவள் ஆலோசனை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே நாம் என்ன காத்திருக்காமல், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் காத்திருக்காமல் சில வேளையிலே அவசரப்பட்டு விடுகிறோம். ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? திருமணம் பார்க்குற சமயத்தில் வயதாகி கொண்டே போகிறது, ஒன்றும் நடக்கவில்லை. ஆகவே என்ன செய்யலாம்? எவனோ வர ஒருத்தனுக்கு அவசரமாக பிடிச்சி கட்டி கொடுத்துடலாம், நம்ம பாரம் ஒழியட்டும், தலைவலி நம்ம விட்டு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே பெற்றோர் வருவார்கள். ஒரு சகோதரி அவர்கள் என்னை சந்திக்கும்படி அவருடைய மகனையும் மருமகளையும் கூட்டி கொண்டு வந்தார்கள். அவருக்கு திருமணமானவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த மகனும் மருமகளும் எங்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுது என்னை பார்க்கணுன்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும்போது அது ரொம்ப காலமாக அந்த மகனுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. அப்போது ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எதுக்காக? ஒரு ஆவிக்குரிய மகள் கிடைக்க வேண்டும். அவங்க அப்பா அந்த பையனுடைய அப்பா என்ன வந்தாலும் சரி கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் பண்ண ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார். ஆனால் இவன் சொன்னான், கிறிஸ்தவ பெண்ணை கல்யாணம் பண்ணவில்லை என்று நான் பண்ண நீர் அனுமதிக்கவில்லை என்றால்
நான் திருமணம் பண்ண மாட்டேன் அப்படி இங்கே உறுதியாக இருந்தார், அவர் அங்கே உறுதியாக இருந்தார். அப்படி உறுதியாக இருந்தால் ஜெயிப்பது அவர்கள் அல்ல, நாம தான் ஜெயிக்க போகிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி பார்த்தா வயசு போய்கிட்டே இருக்கு, இனி பையன் இப்படி இருந்துருவான். ஆகவே இப்போ ஒத்துக்கொண்டார். கர்த்தர் நல்ல பெண், அவங்க வேலை செஞ்ச இடத்துல அங்கேயே அந்த பகுதியிலேயே ஒரு ஆவிக்குரிய பெண்ணை திருமணம் செய்யத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்து நல்ல ஒரு அருமையான ஒரு மகளை திருமணம் செய்யத்தக்கதாக கர்த்தர் வாக்கிய பண்ணினார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதே வீட்டில் அவங்க அண்ணனா தம்பியா நினைக்கிறேன், அவன் அவசரப்பட்டான். நம்ம சர்ச்சுக்கு அவன் ரொம்ப வருஷம் வந்திருக்கிறான், இங்கே தான் படிச்சுட்டு இருந்தான், ரொம்ப வருஷம் வந்திருக்கிறான், நல்ல ஆராதனைக்கு ஒழுங்காக வரவேன். அப்பாவுடைய பிடிவாத்து நிமித்தமாக இவன் கொஞ்சம் அந்த உறுதியை விட்டு விட்டான், மன உறுதியை விட்டு சரி இனி அப்பா திருந்த மாட்டார், அவர் உறுதியாகத்தான் இருப்பார், ஆகவே நாம் என்ன செய்யலாம், கல்யாணத்தை பண்ணிக்கொள்வோன்னு சொல்லி ஒரு இந்து பெண்ணை திருமணம் பண்ணினார். இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையில் வடக்கு பக்கம் ஒன்று இழுக்கிறது, தெற்கு பக்கம் ஒன்று இழுக்கிறது சொல்லுவாங்க. தவளை என்ன செய்யும், இந்த ஒரு படம் அடிச்சோம் கேட்டிருக்கீங்களா, எலி கரைக்கு இழுக்கும், தவளை தண்ணிக்கு இழுக்கும் என்கிற மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையிலே அவங்க குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இழந்து இருக்கிற காரியத்தை சொல்லி வருத்தப்பட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாலே போன குடும்பங்கள் பல உண்டு. அப்படிப்பட்ட நிலைமையிலே உங்கள் பிள்ளைகள் காரியத்திலே நீங்கள் விட்டு விடாதபடிக்கு, பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையிலே உறுதி இழந்து விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்குள் உறுதியாக இருக்க வேணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேணும், பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்க வேணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன ஆசீர்வாதம், அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. என்ன ஆசீர்வாதம்? ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது போல ஆசீர்வதிப்பான்னு சொன்னோன்னே எல்லாருமே வெள்ளி பொன் உடைய சீமானா இருந்தால் அப்படி ஆசீர்வதிப்பார். போன வாரமாக அதை விட்டு தான் நான் பேசினேன் இல்லையா. அப்படியெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி நாம் நினைப்பது அல்ல இது ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை எதில் பெருக பண்ணுவார் என்கிறதை புரிந்து கொள்ள வேணும். எதில் பெருக பண்ண வேண்டும்? ஆதாமுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிற சமயத்தில் ஆதாமை கர்த்தர் உண்டாக்கும் பொழுது, கர்த்தர் எதற்காக உண்டு பண்ணார்? மனுஷனை உண்டாக்கும் பொழுது மனிதனை ஏன் படைத்தார்? ஒருவனாய் படைத்தார். ஏன் படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே. அந்த வசனம் யாருக்கா தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்கிறது, 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 2:15 சொல்லியிருக்கிறது. தேவன் ஏன் ஒருவனை படைத்தார்? ஆவியோடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தானே, பெருக செய்யும்படிக்குத்தானே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? உபாகமத்தின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நீங்கள் பிதாக்களை பார்க்கிலும் பெருகுவீர்கள், பிதாக்களை பார்க்கிலும் பெருகுவீர்கள். அப்போ பிதாக்களை பார்க்கிலும் எதில் பெருக வேண்டும்? தெய்வ பக்தியில் பெருக வேண்டும். தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெருக செய்வதிலே நாம் பெருக வேண்டும். ஆகவே ஆதாம், அவன் மூலமாக அவன் தெய்வ பக்தி அது பிற்பாடு இழந்து போனதை பெற்றுக்கொண்ட காரியங்கள், அவைகளை குறித்து நாம் முதல்ல பார்க்கிறோம். அவன் தெய்வ பக்தியை அவன் பெற்றுக்கொண்டது எப்படி பெற்றுக்கொண்டான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறதான சமயத்தில் வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவபக்தி கூறிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே, யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது, மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தெய்வ பக்திக்கும் இந்த வசனத்துக்கு என்ன சம்பந்தம், தொடர்பு? தெய்வ பக்தி உள்ளவனாய் ஒருவன் மாற வேண்டும் என்றால் தெய்வ பக்தியினுடைய துவக்கம் எங்கே? கிறிஸ்துவில் இருக்கிறது. கிறிஸ்துவை மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யார்? இயேசு.
அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிறது மட்டுமல்ல, அது மட்டும் சொல்லி நிறுத்தாமல் இன்னும் அங்கே என்ன சொல்லியிருக்கிறது, அது மகா மேன்மை, தேவபக்திக்குரிய ரகசியமானது அவர் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவன் விளங்கப்பட்டார். இந்த உலகத்தில் சில சொல்லலாம், எங்கள் கடவுள் என்ன செய்தார், இந்த உலகத்தில் மனுஷ அவதாரம் என்று சொல்லி சிலர் சொல்லலாம். ஆனால் அவர்கள் எல்லாருமே ஆவியிலே நீதி உள்ளவள் என்று, பரிசுத்தத்தில் அவர்கள் சரியாக பூரணமானவள் என்று சொல்லி நிரூபிக்கப்படவே இல்லை. அநேகர் அசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்ந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியிலே நீதி உள்ளவர் என்று என்ன செய்தார், விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். தேவ தூதர்கள் அதுக்கு சாட்சி. பரலோகமும் சாட்சி, பூலோகமும் சாட்சி. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரலோகத்திலேயும் தூதர்கள் சாட்சி, பூலோகத்திலேயும் மனிதர்கள் சாட்சி. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறது, புறஜாதிகளிடத்தில் என்ன செய்யப்பட்டார், பிரசங்கிக்கப்பட்டார். ஆக விதமாக அவர் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்படக்கூடியதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவர் உலகமெங்கும் பிரசங்கம் பண்ணப்பட்டவர், உலகமெங்கும் அறியப்பட்ட, பிரசங்கம் பண்ணப்பட்ட ஒரு நபர். உலகமெங்கும் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். உலகமெங்கும் அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறதான புஸ்தகங்கள் கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிற புஸ்தகங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு புஸ்தகம் எழுதவில்லை, அவரை பற்றி எழுதிய புஸ்தகங்கள் தான் உலகத்தில் கோடிக்கணக்காக இருக்கிறது. யாரை பற்றியும் அப்படி ஒரு புஸ்தகங்கள், அவர் யாரை பற்றியும் உலகமெங்கும் ஒபாமா பற்றி எழுதியிருக்கலாம், காந்தியை பற்றி எழுதியிருக்கலாம். ஆனாலும் இவரை போல அறியப்பட்டவர் வேறு யாருமே இல்லை, அறிவிக்கப்பட்டவர் வேறு யாருமே இல்லை. இன்னும் விசேஷம் என்ன, உலகத்தில் என்ன செய்யப்பட்டார், விசுவாசிக்கப்பட்டார். சேலத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, சேலத்துக்கு மாத்திரம் உள்ள மக்கள் விசுவாசிக்கிற ஒரு கடவுளாக அல்ல, உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் அவர் விசுவாசிக்கப்படுகிறவராக, அவருக்கு ஆங்காங்கே சபைகள், உலகமெங்கும் சபைகள் இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஒரு சின்ன தீவில் போனால் அங்கே இருக்கிறவன் விசுவாசிக்கும்படி அங்கே ஒரு கோயில், ஒரு ஆலயம் இருக்கிறது. அருமையானவர்களே, உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டவர். அது மாத்திர உலகத்திலே அவர் மனிதனாய் அவதரித்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் அவர் என்ன செய்தார், உயிரோடு எழுந்திருந்து 40 நாள் இந்த உலகத்தில் அவர் சுற்றி திரிந்து தன்னை உயிரோடு நிரூபித்து 40ஆம் நாள் என்ன செய்தார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். இந்த இயேசுவானவர் எப்படி வந்தார், அப்படியே மறுபடியும் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்படியே மறுபடியும் வருவார் என்று தூதர்கள் சாட்சி கொடுத்தார்கள். அருமையானவர்களே, இதை ஒரு மனுஷன் விசுவாசிக்க வேண்டும். இதை விசுவாசிப்பது என்பது 2 வகையாக இருக்கிறது. ஒன்று என்னவென்று சொன்னால், கடவுள் என்று விசுவாசிப்பது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி கடவுள் என்று விசுவாசிப்பது. இப்போ அநேகர் அப்படித்தான் விசுவாசிக்கிறார்கள். நான் அவரை கடவுள் என்று விசுவாசிக்க, அவர் உயிரோடு எழும்பினால் அவர் கடவுள், அவர் கஷ்டப்பட்டு மரித்ததினால் அவர் கடவுள் சொல்லுவாங்க. ஐயோ, ஒரு கால் என்ன ஆணிகளால் கடவப்பட்டது, ஈட்டியால் குத்தப்பட்டார், அழுவாங்க, ஏத்துக்குங்க, ஐயோ பரிதாபம் பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு பரிதாபப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, எமோஷனில் ஏற்றுக்கொள்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்டதான கூட்டங்கள் அல்ல, அது அல்ல. உண்மையாய் சொல்ல போனால் இவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வதும் ஒரு எமோஷனலாக ஏற்றுக்கொள்வதும் அல்ல, அறிவு சார்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை அடைவதற்கு எல்லாவற்றையும் அற்பம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எத்தனை பேர் நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் அறிவில் பெருக வேண்டும், அறிவின் மேன்மை எனக்கு வேணும் அப்படின்னு யாராவது ஜெபம் பண்ணிருக்கீங்களா? தாவீதின் மனக்கண்களை திறந்தருளும் என்று சொல்லி என்ன செய்தான், ஜெபித்தான். அதே விதமாக எபேசியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு ஆண்டவர் தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அந்த அறிவுக்காக மனக்கண்கள் பிரகாசமாக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். உங்களுக்கு பிரசங்கம் ஆசீர்வாதமாக இருந்தது பாஸ்டர், ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, அது எப்படி சொல்றீங்கன்னு கேட்டால்,
அது வர்ணிக்க முடியாதபடிக்கு ஆசீர்வாதமாக சொல்லுவாங்க. அப்படி அர்த்தம் நான் புரிஞ்சுக்கணும். நல்ல தூக்கம் வந்துச்சு அர்த்தம். சமாதானமாக இருந்துச்சு, ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. கேட்டிருக்கீங்களா? யாரை கேளுங்க, ஒரு நிம்மதி வந்த உடனே எங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. கண்ணை மூடி அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க, நல்ல நிம்மதியாக இருந்துச்சு. என்ன நிம்மதி? வீட்டில் இருந்தால் என் மனைவி சண்டை போடுவா. அந்த வார்த்தை ஒரு நாளாக இங்கே கொஞ்சம் வந்து 2 மணி நேரம் இருக்கிற டைமில் கொஞ்சம் நிம்மதியாக நான் வீட்டில் இருந்துட்டு போகிறேன். பாஸ்டர் முடிந்தால் எங்களுக்கு 3 நேரம் சாப்பாடு போட்டு இங்கேயே இருப்பது நல்லது சொன்னான் பேதுரு. உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், இங்கேயே இருப்பது நல்லது சொன்னான். பேதுருக்கு மனைவி சரியில்லையோன்னு தெரியல, வீட்டுக்கு போனால் அவனுக்கு எது ப்ராப்ளமோ தெரியல, இங்கே இருப்பது நல்லது. அறிவில் பெருகணும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அறிவில் பெருகணும்னா என்ன செய்யணும்? படிக்கும் பொழுது, காலேஜில் போய் படிக்கும் பொழுது என்ஜினியரிங் படிக்க முடியும், கம்ப்யூட்டர் போய் படிக்கலாம், நம்ம ஒன்று அதில் ஆராயும் பொழுது என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்படி நாம் பல விதங்களிலே நாம் என்ன செய்ய முடியும்? நிபுணர்களாய் மாறலாம், அதில் சிறந்தவர்களாய் மாறலாம். தேவ அறிவை பெறணும்னு சொன்னால், கிறிஸ்துவை பற்றிய அறிவின் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அதனால் விதிக்க திருமயப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன செய்யணும்? அவரோடு அவர் நம்மகிட்ட பேசணும். அவரோடு உள்ள உறவு, அதுதான் நம்ம என்ன செய்யும் என்றால் கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் மேன்மை அடைய செய்யும். நீங்கள் இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்களே, அங்கே நீங்கள் முதல் வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கிறது? 99 வயதான பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். போன வாரம் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா? முந்தின அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கிறது? 13 ஆண்டுகள் 83 இஸ்மவேலை பெற்றதுக்கு பிறகு கர்த்தர் என்ன செய்யவில்லை? ஆபிரகாமோடு பேசவில்லை. தேவனோடு கூட அந்த சம்பாஷிக்கிற சம்பாஷணை தொடர்பு அருந்து போனது. தேவனோடு கூட உள்ள உறவு எந்த அளவுக்கு நமக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அறிவு பெருகும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எவ்வளவு நேரம் உங்களால் ஜெபிக்க முடிகிறது? எவ்வளவு நேரம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? துதிக்க முடியுமா? சிலர் துதிக்க முடியும், சிலரால் என்ன துதிக்க முடியாது. சிலருக்கு ஜெபிக்க முடியும், ஆனால் சிலரால் ஜெபிக்கவே முடியாது. சில அப்படியே நிற்பாங்க, கையை கட்டிட்டு நிற்பாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனோடு கூட உள்ள உறவு அவர்களுக்கு சரியாக இல்லை, மனசாட்சி சரியாக இல்லை, தேவனோடு பேச முடியவில்லை, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கேட்க முடியவில்லை. அருமையானவர்களே, காரணம் என்ன? அதனால்தான் பவுல் சொன்னான், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அப்போ எதை விட்டுருக்கணும்? அவன் மனைவி சொன்ன பேச்சு கேட்காம அதை விட்டுருக்கணும். எனக்கு ஆகார் மூலமாக அந்த பிள்ளை பெற வேண்டாம் அப்படி என்கிற காரியத்திலே அவன் உறுதியாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே சில காரியங்கள், சில சந்தோஷங்கள், சில மகிழ்ச்சிகள், சில நன்மைகள், இவைகளுக்காக நாம் என்ன செய்கிறோம்னா தேவனோடு உள்ள உறவை இழந்து போகிறோம். தேவனுடைய உறவை நாம் இழந்து போகும் பொழுது தேவனை பற்றிய அறிவின் மேன்மை அடைய மாட்டோம். அந்த அறிவில் நம்ம குறைய ஆரம்பிக்கும். நம் மங்கியறிகிற திரியாய் மாறுவோம். ஆகிய பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? அவரோடு உள்ள அந்த உறவில் நாம் நிலைத்து இருக்க 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 அந்த அறிவில் நாம் என்ன செய்வோம்? வளருவோம், நம்ம மேன்மை அடைய முடியும். ஆகையினால இந்த ஆபிரகாமை போல பெருகுவது வளருவது என்பதெல்லாம் பார்க்குறோம். பிதாக்கள் எல்லாரையும் பார்க்க நம்ம என்ன செய்யணும்? பெருக வேண்டும். எதில் பெருக வேண்டும் என்று சொன்னேன்? தெய்வ பக்தியில் பெருகணும். தெய்வ பக்தியில் பெருகிறது என்று சொல்லும் பொழுது ஒன்று என்ன? நம்ம எமோஷனில் தேவனை ஏற்றுக்கொள்வது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம்? ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏற்றுக்கொள்வது. ஏதோ ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் என்று ஏற்றுக்கொள்வது. சபையில் நம்ம உட்கார்ந்து என்ன செய்வது? சும்மா ஏதோ சில நன்மைகளை அனுபவித்து விட்டு போவது, அது ஒன்று. இன்னொன்று என்ன தெரியுமா? நாம் அவரை அறிந்து கொண்டு அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து பெருகி தெய்வ பக்தியிலே நாம் உறுதியாக இருப்பது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அப்போது அதற்கு என்ன செய்யணும்? வேத புத்தகத்தை நன்றாய் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சீக்கிரமாக சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது 2வது ஒரு வசனத்தை பாருங்கள்.
1 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 Timothians chapter 4 verse 7. 1 தீமோத்தேயும் சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. தேவபக்தி வர வேண்டும் என முயற்சி பண்ண வேண்டும். முயற்சி பண்ணாம என்ன செய்யாது? தேவபக்தி வரவே தானா வரும், வரவே வராது. வேத புத்தகத்தை படிக்கிறது கொஞ்சம் முயற்சி பண்ணால் தான் படிக்க முடியும். ஒரு கதை புஸ்தகத்தை படிச்சிடலாம். நியூஸ் பேப்பரை படிக்கிறதுக்கு யாராவது முயற்சி பண்ணுவீங்களா? காலையில் நியூஸ் பேப்பர் கொண்டு வந்து போட்டோன்னா முதல்ல ஓடி போய் என்ன செய்வோம்? முயற்சி பண்ணி எடுத்து, முயற்சி பண்ணி விரித்து, ஐயோ இதை படிக்கணுமே, கொண்டு போட்டுட்டானே அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நீங்கள் யாராவது நியூஸ் பேப்பர் படிப்பீங்க? நியூஸ் பேப்பர் வர்றதில்லை உங்கள் வீட்டுக்கு, அது வேற விஷயம். ஆனால் இப்போ நம்ம எதில் நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? வாட்ஸ்அப் மெசேஜ் வருகிறது, டெக்ஸ்ட் மெசேஜ் வருகிறது, நம்முடைய மொபைலில் வருகிறதான செய்திகளை படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறோம் இல்லையா? கஷ்டமே இல்லையே. அதை நம்ம உடனே காலையில் எழும்பினோடனே முதல்ல அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம்? எடுத்து தடவி பார்க்குறோம், உருட்டி பார்க்குறோம், புரட்டி பார்க்குறோம், என்ன பார்க்கலாம், என்ன இருக்குது அப்படிங்கிறதான அந்த ஒரு ஆர்வம் இருக்கு பாருங்க. கஷ்டப்படுறதே கிடையாது. ஆனால் அதே வேளையில் வேதத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் அது கொஞ்சம் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்றைக்கோ ஒரு நாள் படிக்கிறது பெரிய முயற்சி அல்ல. ஆனால் ரெகுலராக, ஒழுங்காக, சிஸ்டமேட்டிக்காக வேத புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆலயத்து குறித்த வேளையிலே வந்து இங்கே இருந்து ஆலயத்தில் உள்ள பிரசங்களை சரியாக கேட்டு அதை குறிப்பு எழுதி பின்பு வீட்டிலே போய் அதை ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறா என்று சொல்லி பார்த்து இப்படி செய்ய வேண்டும் என்ற முயற்சி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்படி தெய்வ பக்திக்கு ஏதுவாய் பல காரியங்களிலே முயற்சி செய்ய வேண்டும். என்ன செய்கிறது? சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி என் தெய்வ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. சில காரியங்கள்னு விலகணும். என்ன விலக வேண்டும்? நம்முடைய மொபைலில் குறிப்பாக நம்ம பார்க்குற சமயத்தில் தேவையில்லாத காரியங்கள், அதை எல்லாத்தையும் விலகணும். அதே போல் இந்த சினிமா என்பது ஒரு சீர்கேடான காரியம். இப்போ சீர்கேடான என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றை விட்டு விலக வேண்டும், விலக வேண்டும், விலக வேண்டும். நான் ஏன் திரும்ப திரும்ப இந்த சினிமா பற்றியும் சீரியல் பற்றி சொல்கிறேன்னா, இது நிச்சயமாக தெரியும், மனசாட்சியின்படி சொல்லுங்கள். நாங்கள் சீரியலை சினிமாவை பார்க்கலன்னு சொல்கிறாக்கள். நான் உங்களை நான் டெஸ்ட்டு பண்ண விரும்பலை, பொய் சொல்ல வச்சு நரகத்துக்கு அனுப்பக்கூடாது இல்லையா? அதனால நான் அதை கேட்கல. உண்மையில் சொல்லப்போனால் பெரும்பாலுமான வீடுகளில், விசுவாசிகள் வீடுகளில் சீரியல் ஓடுகிறது. நான் பாஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, அவங்ககிட்ட கேட்குறதில்ல, கேட்டு பேரில் நான் கேட்குறதில்ல. ஏன்னா உங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆகிடும் இல்லை. அதனால் பாஸ்டர்ஸ் நீங்கள் எதாவது உங்களுக்கு தெரியுமா, எங்கள் வீட்டிலலாம் சினிமா பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கரெக்ட் சொல்லுவாங்க. வெளியில் போகிற டைமில் வீடு கதவு திறக்கிற டைமில் சினிமா ஓடிட்டுருக்கோம் இல்லையா? நான் இதுவரை கேட்டது கிடையாது, அவங்க தானாக சொன்னதும் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு ரகசியம், ரகசியத்தை காப்பாற்றுக்கிறோம். ஏன் அது உங்களை பற்றி தெரிஞ்சு நான் மனசில் ஒரு சோர்வடையணும். அப்போ எளிமையை பிரசங்கம் என்ன செய்யாது? வராது. அதனால உண்மையாகவே எத்தனை பேர் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு விலகி இருக்கிறீங்க? உட்காந்து என்ன செய்கிறோன்னு சொன்னால் தேவையில்லாத காரியங்களை நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமே, அதெல்லாம் பற்றி விட்டு விலகி என்ன செய்ய வேண்டும்? நாம் தெய்வ பக்திக்கு எதுவாக அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணணும், அந்த நேரத்தில் பைபிள் படிக்கணும், அந்த நேரத்தில் ஊழியம் செய்யணும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்து பாருங்கள், தெய்வ பக்தியில் பெருக முடியும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 தீமோத்தேயு 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எத்தனை பேர் நீங்க புருஷர்கள் நீங்க கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவதற்கு ரெடியா இருக்கீங்க? நான் இப்ப கேட்கிறேன், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிற சமயத்தில் பிரதர் ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், எத்தனை பேர் உடனே நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்ண தெரியும்?
நல்லா கை வைத்து காட்டுங்க. நான் யார் கேட்டாலும் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன். ஒரு 10 கை உயருது பார்த்தீங்களா? மற்ற யாருக்கும் என்ன செய்யாது, ஜெபம் பண்ண தெரியாது. ஆன்லைனில் ஒரு சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணால் ஜெபம் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்தில். ஆனால் அதை தடை பண்ணவே இல்லை. அவங்க ஜெபம் பண்ணட்டும். புதிதாக வந்து ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இப்போ ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, அருமையாக ஜெபம் பண்ணுறாங்க. ஆன்லைனில் அந்த ஜெபத்தில் வந்து இணைந்து இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அருமையாய் ஜெபிக்கிறார்கள். டீம் லீடர்ஸு, குரூப் லீடர்ஸு, இன்னும் ஆன்லைன் மார்னிங் ப்ரேயர் 4 மணிலேருந்து 6 மணி வரை ஜெபிக்கிறார்களே, அவ்வளோ அருமையாய் ஜெபிக்கிறார்கள். எந்த இடத்துல அதுக்கு அடுத்த லெவலில் வந்து ஜெபம் பண்ணணும். ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பொண்ணை ரெடி பண்ணி வீட்டிலேருந்து கொண்டு வரணும். அப்போ பாஸ்டர் நான் வர முடியாது, கல்யாணம் நடத்தி வரதே பெரிய விஷயம். அப்புறம் ரிசப்ஷனுக்கு நான் வர்றதில்லை. இனி அடுத்த லெவலில் பாஸ்டர்ஸ் அவங்களும் ரிசப்ஷனுக்கு வருவாங்களான்னு சொல்ல முடியாது. எல்லாம் கல்யாணத்துக்கே வந்துட்டு இருந்தால் ஊழியம் எப்படி செய்கிறது? அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு வீட்டில் அங்கே மாப்பிள்ளை பொண்ணை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன செய்யணும், சர்ச்சுக்கு அழைச்சிட்டு வரணும். அந்த ஏரியாவில் இருக்கிறதான விசுவாசிகள் நீங்கள் பக்குவமானவர்கள், வளர்ச்சி அடைந்தவர்களாக அங்கே என்ன செய்யணும்னா, நின்று அந்த பொண்ணுக்காக, இல்லைன்னா பொண்ணுக்காக, மாப்பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அங்கே நீங்கள் அழைச்சிட்டு வரணும். ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அழைச்சிட்டு வரணும். இதுக்கு இந்த மாதிரி ஜெபம் பண்ணக்கூடிய அளவில் எத்தனை பேர் பக்குவம் அடைஞ்சிருக்கீங்க? அதுதான் தெய்வ பக்தியில் வளர்ச்சி என்பது. ஒரு கூட்டத்தில் ஜெபம் பண்ண தெரியணும். சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவீங்க? ஒரு சாப்பாட்டு டேபிளில் உட்காந்துருக்கும்போது நான் வந்து உட்காந்துருக்கேன் வச்சிங்க 10 பேர், அப்போ நீங்களும் உட்காந்துருக்கீங்க. பிரதர் ஜெபம் பண்ணுங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ண தெரியுமா உங்களால்? வாயில வார்த்தை என்ன செய்யாது, வரவே வராது. சாப்பாட்டுக்காக ஜெபிப்பதே தெரியாது. பக்தியிலே வளரும் போது நாம் என்ன செய்கிறோம், எவ்விதமாக ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருப்போம். எந்த இடத்துலையும் ஜெபிப்பதற்கு நம்ம ரெடியாக இருப்போம். நமக்கு ஜெபிக்க தெரியும், கற்றுக்கொண்டவர்களாக இருப்போம். மாத்திரமல்ல, வெக்க விடாமல் கை உயர்த்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ கை உயர்த்துறது ரொம்ப வெக்கமாக இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணுறது அதுவும் வெக்கமாக இருக்கு. ஒரு ஆள் நல்ல வாயை திறந்து சபையில் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் என்றால் அவர் தெய்வ பக்தியில் என்ன செய்திருக்கிறார், வளர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். கை உயர்த்தி ஆராதிக்கிறார்னா அவர் தெய்வ பக்தியில் வளர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். எல்லாம் தெய்வ சமயம் எழுப்பி நிற்போம். ஆண்டு சமத்தில், ஆண்டவரே நான் பக்தியில் வளரணும் அப்பா, பிதாக்களை பார்க்கிலும் நான் வளரும்படியாக எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுப்போம். ஓ ஹல்லேலூயா. நான் வளரத்தக்கதாக புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல நான் மாற தேவ கரங்களை வைத்து, ஆண்டவரே நான் வளர்ச்சி அடையணும், நான் பெருகணும், தெய்வ பக்தியில் பெருகணும். வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் கேட்டது போல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் பெருகணும் அப்பா, நான் பெருகணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory to God. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்த்ததை கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு பெருக்கம் வேணும், நான் தெய்வ பக்தியில் பெருக வேண்டும். நான் தெய்வ பக்தியில் பெருகிறது மாத்திரமல்ல, என் மூலமாக ஆண்டவரே என் சந்ததி தெய்வ பக்தி உள்ளவர்களாய் பெருக வேண்டும். என் சந்ததி தெய்வ பக்தியில் பெருகணும், என் பிள்ளைகள் தெய்வ பக்தியில் பெருகணும், என் குடும்பத்தில் தெய்வ பக்தி பெருக வேணும். ஓ என்னுடைய சபையிலே தெய்வ பக்தி பெருக வேணும். இந்த தேசத்தில் தெய்வ பக்தி பெருகினவர்கள் ஆண்டவர் உண்டாக வேணும். என் மூலமாக தெய்வ பக்தியின் சந்ததிகள் பெருகுவதாக சொல்லுங்க, தெய்வ பக்தியின் சந்ததிகள் பெருகுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. 1000 அல்ல 10,000 லட்சமாய் கோடிகளாய் அத்தனை பேரும் தேவனுடைய சந்ததிகளாக தெய்வ பக்தியுள்ள சந்ததியாக மாற தேவ சபையில் கரங்களை வைத்து எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே நான் மாத்திரமல்லப்பா, என் மூலமாக தெய்வ பக்தியுள்ள சந்ததிகள் பெருக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. Hallelujah. போற்றுவோமே, போற்றுவோமே,
போற்றுவோமே எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. துங்கன்னேசுவே தூயாவுமக்கே துதிகள் சாற்றிடுவே. துங்கன்னேசுவே தூயாவுமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. கங்குல் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். கங்குல் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. எல்லா கரங்களை கொட்டி பாடுவோமா? ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழிதனிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. ஆழிதனிலம் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பே மன்னவனையே மனதினிலே. அன்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. பாவம் போக்கியே கோபம் மாற்றியே ரோகம் தொலைத்தோனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துரோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. தூயா நேயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. தூயானியா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. அகமதினிலே ஆவிந்திட அருள் நிறைந்தவனே. அகமதினிலே ஆவிந்திட அருள் நிறைந்தவனே. தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமா பாரில் ஜீவிக்க
தரிசனம் தந்த தேவனே, பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவாரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே, பூரணராகவே பூவில் வாழ்ந்திட கிருபை அளித்தோனே. புகழை விரும்பே மகிழ்வேன் தினமே, மகிமை செலுத்திடுவே. புகழை விரும்பேன் மகிழ்வேன் தினமே, மகிமை செலுத்திடுவே. தேனே தேனே கோதில்லாதோனே, கனம் பாடியே துதித்திடுவே. கோனே தேனே கோதில்லாதோனே, கனம் பாடியே துதித்திடுவே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்யமும் சமாதான பாதுகாவலர் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.